guys, welcome back to my channel Mummy Box Info. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஜிஆர்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஜிஆர்டில உள்ள சேவிங்ஸ் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எத்தனை சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு, அது எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ல போட்டா நமக்கு லாபம் அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல்டான வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஜிஆர்டி சேவிங்ஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2 பிளான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சேவிங்ஸ் ஸ்கீம். ஒன்னு பாத்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃபிளெக்ஸி பிளான், இன்னொன்னு வந்து ஒன் டைம் டெபாசிட் பிளான் சொல்லலாம். நம்ம ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா நீங்க ஒன் டைம் டெபாசிட் பிளான் எடுத்துக்கலாம். நீங்க மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம கட்டுறோம் அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃபிளெக்ஸி பிளான் போய்க்கோங்க. ஆனா இது 2 பிளான்லயுமே எதுல நமக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃபிளெக்ஸி, அதுல தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா நியூ கோல்டன் 11 ஃபிளெக்ஸி பிளான்ல பொறுத்தவரை ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து நீங்க 1000 ருபீஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு கம்மியா 100 500 நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஜிஆர்டில வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 500 இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து 1000 ருபீஸ்ல இருந்து மட்டும் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்க கட்டிக்கலாம். மல்டிபிள் அமௌண்ட்ஸ் டு பிளே, நீங்க எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்க கட்டிக்கலாம். 1000 மட்டும் இல்ல, 5000 10,000 எவ்வளோ வேணாலும் நீங்க கட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளான் மெச்சூரிட்டி டைம் பார்த்துக்கலாம். இந்த பிளான் மெச்சூரிட்டி டைம் வந்து 11 மந்த் வரைக்கும் நீங்க இந்த சீட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 11 மந்த்லயோ இல்லை 10 மந்த்லயோ நீங்க எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது. நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்க முன்னாடியே க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். நியூ கோல்டன் 11 ஃபிளெக்ஸி பிளான்லயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வெயிட் பேஸ்டா நீங்க நகை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேல்யூ பேஸ்டா நகை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜிஆர்டில எப்படி இருந்ததுன்னா ஒன்லி வேல்யூ பேஸ்டு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வெயிட் பேஸ்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து வேல்யூ பேஸ்ட்ல மட்டும்தான் போட்டிருந்தாங்க சீட்டை. இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். வெயிட் பேஸ்டாவும் எடுத்துக்கலாம், நீங்க வேல்யூ பேஸ்டாவும் எடுத்துக்கலாம். ஆனா எதுல ப்ராஃபிட் அதிகம்னு கேட்டீங்கன்னா நான் வெயிட் பேஸ்டு போனீங்கன்னா தான் ப்ராஃபிட் அதிகம்னு சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் பேஸ்டுல எடுத்தோம்னா என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கெட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ் அப் டு 18%. நீங்க ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 18% உள்ள செய்கூலி சேதாரத்துல 50% நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. மீதி உள்ள 50%க்கு வந்து நீங்க பே பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க எடுக்கிற நகைக்கு ஒரு 20% அதுல வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க 10% தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மீதி உள்ள 10% நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். அது அப் டு 18% இருக்கிற அந்த செய்கூலி சேதாரத்துக்குள்ள நகைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் இதுல வந்து நீங்க கோல்டு காயின்ஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியா தான் இருக்கும். 18% வரை வேஸ்டேஜ் போகாது. ஸோ நீங்க இதுல பர்ச்சேஸ் வந்து கோல்டு காயின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து வேல்யூ பேஸ்டா நீங்க நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே நீங்க கட்ட வேணாம். அப் டு 18%. 18% உள்ள நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுல எந்த ஒரு வேஸ்டேஜுமே கட்ட வேணாம். இதுலயே நீங்க வெயிட் பேஸ்டா போனீங்கன்னா 18%ல எடுத்தீங்கன்னா 50% நீங்க கட்டணும். வேல்யூ பேஸ்ட்லயுமே நீங்க கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நகையை வாங்கி சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கோல்டு காயின்ஸா எடுத்துக்கோங்க. ஆனா சீட்டு போட்டு நீங்க நகையை எடுத்தாதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். ஏன்னா இதுல வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க எந்த நகை எடுத்தாலும் சரி, காயின்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து ஆன்லைன் பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க டைரக்டா போய் தான் கட்டணும் அப்படிங்கறதுலாம் இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேஸ்டேஜ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஃபுல்லா கட்டி 10 மாசம் இல்லைன்னா 11 மாசம் ஃபுல்லா கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இதே நீங்க முன்னாடி 6 மந்த்லயோ 7 மந்த்லயோ கட்டிட்டீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் இருக்காது. வேஸ்ட் பேஸ்ட்ல உங்களுக்கு 30% 20% அப்படிதான் வேஸ்டேஜ் இருக்கும். மீதி உள்ள எல்லா வேஸ்டேஜும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் வேல்யூ பேஸ்டா போனீங்கனாலும் ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வேஸ்டேஜ் கட்டிட்டு நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க சீட்டு போட்டீங்கன்னா கோல்டை மட்டும்தான் எடுத்து சேமிச்சு வைக்கணும்னு இல்லை. நீங்க வந்து டைமண்ட்ஸாவும் எடுத்துக்கலாம், சில்வராகவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெயிட் பேஸ்டாவோ வேல்யூ பேஸ்டாவோ நீங்க சில்வரோ இல்லை வந்து டைமண்டோ எது வேணாலும்
நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா வேல்யூ பேஸ்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5000 ரூபா 5000 ரூபா 5000 ரூபா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இதே வெயிட் பேஸ்டு எடுத்திருந்தேன் அந்த மாதம் 5000 ரூபாய்க்கு நீங்கள் என்னைக்கு கட்டுறீங்களோ அன்னைக்கு என்ன ரேட்டில் தங்கம் இருக்கும் அந்த கிராம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். மொத்தமாக எவ்வளோ கிராம்ஸ் வருதோ இதுல நீங்க எடுத்துக்கலாம். இதுல மொத்தமா நம்ம 5000 கட்டுறீங்கன்னா 10 மாசத்துக்கு 11 மாசத்துக்கு 50,000 55,000 வருதுன்னா அந்த 55,000க்கு நீங்க என்ன நகையோ அதுதான் எடுக்க முடியும், வேஸ்டேஜே இல்லாம 80%. அதே மாதிரி நம்ம ஆன்லைன்ல வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயில்டா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு மெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வந்து ஒரு மெயில் ஐடி கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க டைமண்ட் சில்வர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையுமே தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க 6 மந்த்ல எடுத்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டு எடுத்தீங்கன்னா 50% வந்து நீங்க வேஸ்டேஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். 7 மந்த்னா 60%, 8 மந்த்னா 70% கொடுத்துருப்போம். நீங்க 10th மந்த்தோ 11th மந்த்தோ எடுத்தா மட்டும்தான் நோ வேஸ்டேஜ்ல வேல்யூ பேஸ்ல எடுக்க முடியும். அதே மாதிரி தான் வெயிட் பேஸ்டில் எடுத்தாலும் 6 மந்த்துக்கு வந்து 25% தான் நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி கேட்டால் நீங்கள் 11 மந்த் அல்லது 10 மந்த் வந்து ப்ராப்பராக கட்டிட்டு இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸை நீங்கள் எடுக்க முடியும். நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி பிளானில் தான் சேர்ந்திருக்கேன். ஸோ வந்து நான் அமௌண்ட்டை பிரித்து 2 புக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் நம்ம போடுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வெயிட் பேஸ்டாகவும் சரி வேல்யூ பேஸ்டாகவும் இதில் ஆட் ஆகிட்டு இருக்கும். இதை லாஸ்ட்டாக நீங்கள் எந்த விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போய் டைரெக்டாக ஷாப்பில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, உங்களோட நேம், அட்ரஸ், மொபைல், டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னு கொடுக்கணும். அதோட உங்களோட ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப். அவ்வளோதான், இதை மட்டும் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக் கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த என்ட்ரி பண்ணி இந்த மாதிரி புக் கொடுத்துருவாங்க. நான் ஜிஆர்டி நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அதை எப்படி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு லாபமாக நஷ்டமாங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனை பற்றி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். ஜிஆர்டியில் எப்படி